வியூடா. கோவில் பாலாஜி டெம்பிள், அதான் நான் சொன்னது. நீங்கள் வால்பாறை 40 கிலோமீட்டர் இங்கத்துலேருந்து டிக்கெட் வாங்கினோம். 7 மணிலேருந்து 5 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிடணும் அப்படின்னாங்க. நாங்கள் வால்பாறையில் ஸ்டே அப்படின்னோம். சரி, அப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. வண்டிக்கு 20 ரூபா, ஆளுக்கு 30 ரூபா மாதிரி 80 ருபீஸ் வாங்கினாங்க. ஆனைமலை டைகர் ரிசர்வ். வால்பாறை 40. மெதுவாக அழகாக இந்த 40 கிலோமீட்டர் ரசிச்சு நோட்ட போகிறோம். ப்ளீஸ் ஓவர்டேக் ஆஃப்டர் ரிசீவிங் த சிக்னல். ஃபால்ஸ் ஊட்டியில் இருக்குது. பயங்கர மழையாம். காலையில் 7 மணி வரைக்கும் மங்கி ஃபால்ஸுக்கு டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். பட் அங்கே போயிட்டு சில ஆள் வந்து குளிக்க முடியல அங்கெல்லாம் அப்படின்னு நிறையா ஃபோர்ஸாக வந்து நிறுத்ததுனால ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இவங்க வந்து இப்போ தான் க்ளோஸ் பண்ணாங்களாம். ஸோ எதுவும் பண்ண முடியாது. வெளியிலேருந்து வேணால் பார்த்துருக்க போகலாம் அப்படின்னாங்க. மழைலாம் நின்று இருக்கு, வெயில் அடிச்சுட்டு இருக்கு. அங்கே இருந்தோம். அது பாரு அபேண்டன் ரோடு எவ்வளோ எப்படி தெரியுது. மலை கிட்ட வந்துட்டோம். கீழெல்லாம் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஐபாலை திருப்பி இன்னும் பார்த்துன்னு இருக்கேன். ஹெல்மெட்டை வச்சு எலிஃபென்ட் ஜூன். ஆக்சுவலாக நம்ம எப்போத்துல இருந்துச்சு இதுக்கு வரணும்னு வெயிட் பண்ணது. இந்த வண்டி வாங்கி என் கொலீக் யாரோ போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அப்போது டிசைட் பண்ணது போகணும் வால்பாறைக்கு வண்டியில் அப்படின்னு. 3 வருஷம் ஆகுது. ಮಂಕಿ ಫಾಲ್ಸ್ ಇದೆನಾ? கேட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் போகிற வழி தானே இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ நீங்கள் சொன்னது அது காற்றுல தானே வச்சுன்னு இருக்கீங்க கையில், அது யூஸ் பண்ணிக்கோங்க.
ஆகலையா? அப்படியா? ஆஃபில் தானே இருக்குது. பாருங்க பெயின் பார்த்துட்டு இவர் எப்படி இருக்கு ரோடு. ஹலோ, டேம் ஏதோ செம்மையாக தெரிஞ்சு போயிருக்கான். போட முடியல, இல்லை பார்க்க போயிருக்கான். ஏன் வண்டி ரோட்டில் நிறுத்திருக்கீங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட்டா 40? பாறை ஏதாவது நம்ம மேலே விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆப்பா ரோசமாக வராரு அண்ணன். வேங்கப்பா பெருசு பாறை. இப்போ இங்கே பாரு கல்லுங்க ஊந்துருக்கு, கிளியர் பண்ணியிருக்காங்க. அவர் அப்படின்னா சைடில் போட்டுக்கோ அப்படின்னாரு. டர்னிங் வர இல்லையா அது? அந்த நம்ம எருவிக்குளம்ல தார் அப்படின்னு ஒன்று பார்த்தோமே, அதே தான் போல்டுங்க இருக்குங்க. சைடில் எல்லாம் டீசலு, போனால் ஸ்கிட் ஆகிடும் வண்டி. அவ்வளோ தான் 5ஆவதா? மேடு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. அப்பா இறங்குறீங்களா? மழை வர கிளம்பிட்டோம்.
டைம் லாப்ஸ் போட்டிருந்தா நல்லா இருந்துச்சு. யாருக்கு தெரியும். ஹார்ன்பில் வியூ பாயிண்ட்டுன்னு பார்த்துட்டு நிறுத்தணும். ஸோ இந்தாண்ட போகணும். எம்கே ஆர்ட்ஸ் போட்டிருக்கீங்க, அம்பு வீட்லையா? இதுக்கே அழுக்கு மாதிரி வருது. சரி வாங்க போயிடுவோம். ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் தான் போட. டிக்கெட் கவுண்டர் அப்படிக்காயா இப்படியா? எவ்வளோ? ஓகே. ஆளுக்கா 2 பேருக்கா? வியூ பாயிண்ட் பொறுத்து அதுக்கப்புறம் இது ஏதோ என்னது 60-40 ஏதோ இருக்குது. ஜங்கிள் வாக் ப்ளஸ் வியூ பாயிண்ட் போல் ரெண்டும் சேர்த்தியா 50 ரூபா? இங்கே 60-40 இருக்குது. ஓகே. அதான் அந்த வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஜங்கிள் வாக்குன்னு 400 மீட்டர்ஸ். இந்த பக்கம் போய் அந்த பக்கம் எப்படியோ வெளியே வரணுமா? சரி பார்ப்போம். ஏதோ பசங்களுக்கு பார்க் மாதிரி ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அட்டைக்கத்தியா? இதுவா? அதுதான் போட்டிருந்துச்சு, அட்டைக்கட்டி அப்படின்னு போட்டிருந்துச்சு. தமிழில் கூட கத்தின்னு இருக்குல்லையே, கட்டின்னு தான் இருந்துச்சு. எஸ். ஹார்ன்பில் பேர்ட்ஸ் இருக்குமா இல்லை ஹார்ன்பில் பேர்டோட ஷேப் மாதிரி ஏதாவது? அங்கே பாருங்க ஜி ஃபால்ஸு. ஒய்யூடா ஒய்யூடா டேங்கப்பா, தெரியல ஏதோ ஒன்று. என்னம்மா அது ஃபால்ஸு? வாவ், மங்கி தான் நினைக்கிறேன். அப்படியா? அங்கே இருந்தெல்லாம் எங்கேயோ பார்த்தோம். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில எனக்கு. பா செம்ம அழகாக இருக்குப்பா. மழை, காற்று, அருவி. அருவியாஜி? ஃபால்ஸா? அருவி தானே ஃபால்ஸ்னா? அதெல்லாம் ரோட்ஸா? சந்து மாதிரி இருக்கு. மோஸ்ட்லி ஜீப்புங்க போவோம் போல், தார் ரோடுங்க கிடையாது. இது வேற ஏதோ நினைக்கிறேன், மங்கி இருக்காது. அங்கே மேலே ஏதோ டேம் கூட தெரியுது பாருங்க, அங்கே அதுலேருந்து கீழே. ஆலியார் அத்தானா? ஆலியார் வந்து கீழே, அது ஃபுல்லு மலை மேலே இருக்குது இந்த டேமு. இங்கே இன்னும் உள்ளே போகலாம் வாங்க. ஜங்கிள் வாக்பா இந்த பக்கம்.